குறிப்பாக இன்றைய தினம் 3 அகாடமி போட்டி போடுகின்றது. வருகையோடு இந்த நிகழ்வு ஆரம்பமாக இருக்கிறது. அதேபோன்று எங்களுடைய அழைப்பு ஏற்று இங்கு வருகின்ற ஜெயின்ஸ் அகாடமியுடைய டைரக்டர், ஸ்கில் அப் அகாடமியுடைய டைரக்டர் ஷஃப்ரீனா அவர்களையும் இவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். மற்றும் மிக சிறப்பான இந்த ஊடகவியலாளர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அதேபோல நண்பர் ஃபஸ்லான் அவர்கள் கேபிட்டல் மகாராஜா ஊடக வேலைவாய்ப்பின் சக்தி சிரச ஊடக பரப்பிலே செய்திகளை வழங்குகின்ற ஒருவர். அதேபோன்று இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸினுடைய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கின்ற ஒருவர். பல்வேறு சோசியல் மீடியாக்களில் இந்த நிகழ்ச்சி பற்றிய செய்திகளை வழங்குவதற்காக குருநாகல் மண்ணிலிருந்து வந்திருக்கின்றார். அவரை இந்த வேளையிலே அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? சும்மா மைக்கோன் படி பேசிட்டு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் மங்கள விளக்கினை ஏற்றுவதற்காக. அடுத்து எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற குளோபல் ஸ்கில் அகாடமியினுடைய டைரக்டர் ஷஃப்ரீனா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அகாடமி டைரக்டர் சஹானா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஐநூல் நஸ்ரீனா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் மங்கள விளக்கு ஏற்றுவதற்காக. அடுத்து ஹாஜரா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் மங்கள விளக்கு ஏற்றுவதற்கு. ஃபர்ஸ்ட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்குது. ஸோ இன்றைக்கி இந்த புடையல் வந்திக்கிறேன்னு நினச்சி நாங்கள் நிச்சயம் பெருமைப்படுறோம். அது மல்வானையிலேருந்து வந்திக்குது, நீர்காணூர் போர்த்தோட கொச்சிக்கடையிலேருந்து வந்திக்குது, நிகழ்வு பெரியமலையிலேருந்தும் ஒரு அகாடமி வந்திக்குது இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களை எல்லாத்தையும் வெல்கம் பண்ணி நாங்கள் இப்போ காம்படிஷனுக்கு போக போகிறோம். ஓகேயா? எல்லோரும் தயார் தானே? ஓகே, ரைட். 45 மினிட்ஸ். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறீங்க? 45 மினிட்ஸ் வந்து இந்த காம்படிஷன். இந்த காம்படிஷனுக்கு வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கு வந்து கையில் பெரம்பு கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் உங்களுக்கு கண்ணு தெரியாது. டைரக்டர் ஆஃப் லாஸ் அகாடமி அவங்களோட டைரக்டர் ஹாஜரா அவங்க வந்து இந்த ஜட்ஜ் பண்ணதில் இருக்காங்க. அதே நம்ம ஃபாத்திமா ஷஃபீக் அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணதில் இருக்காங்க. ஹொலியா சலூன் டெய்லரிங் அகாடமி அதோட டைரக்டர். அடுத்து வந்து அஸ்மா ஃபைஸ் ஃபாஸ்ட் பிரைடல் மெஹந்தி டைரக்டர் ஆஃப் ஜெட்டால் ஃபேஷன் அண்ட் அகாடமியோட டைரக்டர்ஸ். எனவே இவங்க வந்து வெளிவார மாதிரி ஏதாவது பண்ணிடாதீங்க. இப்போ காலத்தில் வந்து காய்ச்சல் கூட இருக்கு, போனாலே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. என்ன ஸ்டார்ட் மல்வானையிலிருந்து ஜெயின் அகாடமி வந்திருக்காங்க. போகும்போது ரமட்டான் வாங்க போன ரமட்டானுக்கு பேர் போன இடம் பலகத்துறை அக்ஷா கிடையாது. பலகத்துறை எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச வந்துட்டாங்க. இங்க கிட்ட இருக்கு நிகழ்வு தற்பத ப்ளூபெல் அகாடமி. ஜட்ஜஸ் யாரும் போக மாட்டாங்களா? கிட்டத்துல போவாங்களா? இருக்காங்களா? குறிப்பிட்ட நேரத்துக்குள் எந்த அகாடமியோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வின் பண்ண போறாங்க அப்படிங்கறத நாங்க பொறுத்திருந்து பார்ப்போம். சிராஜ் அவர்களும் வந்து நீங்க சேரதா வந்து விசிட் பண்ணி பார்க்கறாங்க.
சரி, இப்போ வந்து இந்த ஊசி நூல் அவார்ட்ஸ்ன்னு சொல்ல போல எல்லாருமே அவார்டை கொடுக்குறாங்க. இப்போ அவார்டிங் செரமனி கூடுதலாக நடக்குது. ஸோ எல்லாரும் அவார்டு கொடுக்குறாங்க. இவங்களுக்கு டேலண்டா இருக்குதா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ நாம் இப்படியான காம்படிஷனை வச்சு இவங்களுக்கான டேலண்ட் இருக்கு, இவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கலாம்ட்டு தான் நான் ஒரு டெஸ்ட் ஒன்று வச்சேன். ஸோ இப்போ நிறைய அகாடமிஸ் எங்களுக்கு கால் பண்ணி கேட்டாங்க, மிஸ் இப்படி தான் நாங்கள் அகாடமி வச்சுக்கிறோம், பட் கலம்புரைக்கிற அகாடமிஸ் என்ன நிகழ்ந்த போல அவங்களோட பிள்ளை பின்னுக்கு வர நிற்கிறாங்களா, கஷ்டமா அந்த இடத்துக்கு வந்து அவங்களோட டேலண்ட்டை காட்ட. கண்டிப்பா அடுத்தது கிளம்புல தான் நாங்கள் வைக்கிறதுக்கு இருக்கு. ஸோ உண்மையில கிளம்புல வைக்கணும். ஏன்னா அவங்க சொன்னாங்க வர்றது கஷ்டம் அந்த மாதிரி இல்லை. சில அகாடமி டிரெக்டர்ஸ் கால் பண்ணினாங்க, காம்படிஷனுக்கு பிள்ளைகள் வர மாட்டாங்க மிஸ், ஆனால் வந்தபடி சர்டிஃபிகேட் தருமான்னு கேட்டாங்க. அப்படியெல்லாம் கேட்டு நடந்தது. இது வந்து காசு கொடுத்து டிகிரி இருக்கு, அதுதான் நடக்குது. ஸோ இந்த அவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுனால திறமையான பிள்ளைகள் வந்து எப்பயுமே அவார்டு எடுக்கணும். எந்த டிரெக்டர்ஸ் மாதிரி அகாடமி செய்கிற ஆட்கள் ஒரு காம்படிஷன் வைப்பாங்க, அதோட திருப்பி உண்மையில அங்கீகாரம் கிடைச்சாக்கள் வந்து பிள்ளைகளோட மெயினாக இருப்பாங்க. எங்களோட அகாடமியில் கூட நாங்கள் காம்படிஷன் வைக்கிறோம், டிசைனிங் காம்படிஷன் ஒவ்வொன்று வைக்கிறோம். ஸோ அதனால எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் ரொம்ப எக்ஸலண்ட் அவார்டும் கொடுக்குறோம், அவரோட திறமையை கிடைக்கிறாங்க. ஸோ இப்போ ப்ராசஸெல்லாம் எடுத்துக்கொண்டாங்கன்னா திறமை அடிப்படையில் எதுவும் நடக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனை வச்சு திறமையின் அடிப்படையில் கொடுக்கறதுக்கு நானும் சந்தர்ப்பத்தை கொடுத்துக்கிறேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் ஈவினிங். உண்மையிலேயே எப்போ டிஃப்ரெண்டாக தான் செய்வாங்க. இந்த தடவை சொன்னாங்க ஒரு கல்ச்சரல் டே மாதிரி செஞ்சு பார்ப்போமே. அவட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா நினைச்சா செஞ்சிடுவா. ஸோ கட்டாயம் டேலண்ட் இருக்கிறதுக்கு ஸ்டேஜ் மாத்திரம் இல்லை, எங்களால் முடியும்னு நாங்கள் கலை இறக்கி பார்க்கணும். அதுதான் இப்போ சுரேஃபா சொன்னீங்க நினைச்சா செஞ்சிடுவா அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அவன் நினைக்கலாம், பட் அது செய்யறதுக்கு ஒரு பிசினஸ் எப்படி போகுது? ஸோ வந்து அடித்தளம் வந்து சிறைப்பா போடுங்க. ஸோ எப்போ நீங்கள் வந்து மறக்கக்கூடாது. நான் மிஸ்கிட்ட நான் படிச்சு வரேன். மாஷா அல்லாஹ், எந்த டவுட் இருந்தாலும். என்ன படிக்கிறீங்க? பியூட்டி பிரைடல் செக்ஷன். ஒவ்வொரு செக்ஷனாக அவள் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது மாஷா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல திருப்தியாக இருக்குது. நாங்கள் இப்போ செய்கிறோம் தான். நீங்கள் என்ன செய்றீங்க? நாங்கள் இப்போ சொல்லுவோம் ட்ரைனிங்ல இருந்து 2 மாசத்துக்குள்ளே படிக்கணும். படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ட்ரைனிங். 2 month ட்ரைனிங். எத்தனை பிரைட் வந்து சொல்லிருக்கீங்க? இப்போ நாங்கள் செஞ்சு கொண்டு வர மசாலா எந்த இது இருந்தாலும் நாங்கள் இன்னும் செய்கிறோம்னாலும் எந்த டவுட் இருந்தாலும் அவள் ஃபுல்லாக கிளியர் பண்ணி விடுவான். சரி, ஏன் நீங்கள் இந்த பிரைடல் துறையை தெரிவு செய்தீங்க? நிறைய அகாடமி இருக்கும்போது ஏன் சுரேஃபா தெரிவு செஞ்சீங்க? நிறைய கூகுளில் சர்ச் பண்ணிட்டாங்க, அவளை நிறைய ஈக்குது. சரி, ஓகே. நீங்களும் ட்ரைனிங்கா இப்போ எப்படி? இப்போ மிஸ்டர் படிப்பு எப்படி உங்களுக்கு ஓகேயா, சாட்டிஸ்ஃபை இருக்கா? எதிர்பார்த்ததை விட நல்லாவே பழகிட்டாங்க. என்ன எதிர்பார்த்து? பஹ்ரைன் ஃபாரின்ல இருக்கா? ஃபாரின்ல இருக்கா, சவுதியில் இருக்கா? படிக்கிறதுக்கு. பஹ்ரைன்ல படிக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா? ஓகே. ஸ்ரீலங்கால எந்த இடம்? ஸ்ரீலங்கால அனுராதபுரம்.
அண்ணா அவட கூட்டாளியா இல்ல என் சிஸ்டர்ஸ் சப்னா அவட சிஸ்டர் அண்ணன் வந்திருக்காங்க அவட ஸ்டூடெண்ட் வந்தீங்களா இப்போ இந்த கேமராவில் தூக்கிட்டு இருக்கிறது உங்களோட ஸ்டூடெண்ட்ஸா கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ண வந்துக்கிறாங்க இல்லை மிச்சம் மிச்சம் அகாடமிஸ் வந்து போல. அதனால் வந்து நீங்கள் வந்து மார்க்ஸ் போடுறது ஈஸியாக இருக்கும். உங்களோட பேரில் வந்து நோட் பண்ணுறது இதுக்கான ஒரு போட்டியாக இருக்குது. எனவே காம்படிஷனில் வந்து வெற்றி பெற்று யாருக்கு இந்த விருது போக போகிறது அப்படிங்கிறத நாங்கள் பொறுத்து பார்ப்போம். இதற்காக நிர்ணயிக்கப்பட்டு என்ன மார்க்ஸ் அப்படிங்கிறத நோட் பேசிக் தெரியுமா இல்ல படிச்சது கூட தெரியுமா? ஒன்றும் தெரியாம நான் சேர்ந்தேன். 4 மாசம் கோர்ஸ் செஞ்சேன். இப்போ தெரியும். தான் கோர்ஸ் போறேன். தெரிஞ்சுக்கிட்டு போனீங்களா தெரியாம போனீங்களா? ஓகே. உங்க போன மகன் தூக்கி காட்டுங்க. ஓகே. பிங்க் கலர் என்னது? ரெண்டு இருக்கு. ஹேப்பி பர்த்டே போடுங்க. யாருக்கு பர்த்டே? யாரை நினைச்சு போனீங்க? அப்படின்னு கோர்ஸ் மாதிரி பண்ணி எல்லா ஆர்டிஸ்டுக்கான உமன்ஸ் அவார்ட்ஸ் அதனை பெறுவதற்காக ஃபாத்திமா அஸ்மியா அவர்களை அன்போடு மணி கலைக்கின்றோம். எங்கே உங்களுடைய உற்சாகமான கரகோஷங்களை வழங்குங்கள். ஃபாத்திமா அஸ்மியா அவர்கள் பெஸ்ட் ஹெரா ஆர்டிஸ்ட் உமன்ஸ் எக்ஸலன்ஸ் அவார்டு விருதை பெறுகின்றார். அந்த விருது இப்போது எங்களுடைய பிரதம அதிதி அவர்களுடைய கரங்களினால் இப்போது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. மேடல் அணிவிக்கப்பட்டு நினைவு சின்னமும் அது நேரம் நினைவு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. எங்கே உங்களுடைய உற்சாகமான கரகோஷம் இந்த நேரத்தில் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நிகழ்ச்சி இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். எல்லாருமே வந்து வீட்டுக்கு போயிடுவோம். நீங்களும் போயிடுவீங்க, நாங்களும் போயிடுவோம். இந்த லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடும். இந்த சவுண்ட் மைக் டிசைனர் விருது ரிஃப்கா ஃபஜ்மி அவர்களுக்கு இப்போது வழங்கி கௌரவிக்கப்படுகின்ற மாதிரி. அடுத்து பெஸ்ட் ஹெனா ஆர்டிஸ்ட் உமன்ஸ் எக்ஸலன்ஸ் அவார்டு விருதை பெறுவதற்காக விருது அதனை பெறுவதற்காக அனிகா ரில்வான் அவர்களை விருதுகளை வழங்கி வைத்து ஹாஜரா மற்றும் அஸ்மா ஃபாயிஸ் உங்கள் இருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த அடுத்து பெஸ்ட் டெய்லரிங் உமன்ஸ் எக்ஸலன்ஸ் அவார்டு விருதை பெறுவதற்காக ஃபாத்திமா சாலாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பெஸ்ட் டெய்லரிங் உமன்ஸ் எக்ஸலன்ஸ் அவார்டு விருதை பெறுவதற்காக ஃபாத்திமா சாலாஸ் அவர்களை அன்போடு மணிக்கு அழைக்கின்றோம். உங்கள் மத்தியில் உரையாற்றுவதற்காக குட் ஈவினிங். உண்மையிலேயே இன்னைக்கு ஒரு கல்ச்சரல் டேட ஒரு அழகான ஒரு போட்டி நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் படைச்ச படைப்பிலேயே மிகவும் பொறுமதி வாய்ந்த படைப்புன்னு சொன்னா அது மனிதர்கள். அதுலேயும்
கௌரவம் கொடுத்து மறுவாதி கொடுத்து இருக்கக்கூடியவங்கன்னு சொன்னா அது பெண்கள் தான். அப்படியான பெருமதி வாய்ந்த பெண்கள் இன்னைக்கு போட்டி போட வந்திருக்காங்க. சுரேஃபா பிரைடல்ஸ் ஹேர் பியூட்டி சலூன் அகாடமி எப்பவுமே டிஃப்ரெண்டான முறையில ஆர்கனைஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஒவ்வொரு காம்படிஷனா இருக்கட்டும், அவார்டிங் செரமனியா இருக்கட்டும். அப்படி இருக்கும் போது இதுவும் இன்னைக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிஃபரெண்ட். அதுவும் இதை எடுத்த முடிவு 1 வீக் கூட இல்லை. ஸோ அப்படி டைம் எடுத்து செஞ்ச ஈவெண்ட் தான் இது. ஸோ நீங்கள் எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இதில் வெரியபிள் இல்லை. நீங்கள் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க, முன்னால் வந்திருக்கீங்க, நானும் போட்டு போட்டு பார்ப்போம் இதில் இருக்கு அப்படின்னு காட்டிருக்கீங்க. ஸோ அதுதான் கெத்து. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வாரத்தை விட பார்ட்டிசிபேஷன் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அது உங்ககிட்ட எல்லாருக்கும் இருக்குது. அதே மாதிரி கட்டாயம் நீங்களும் இப்போ நிறைய பெண்களை பார்த்தோம்னு சொன்னால் பிரைடல்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட், கேக் மேக்கர்ஸ், இப்படி தான் நிறைய பேர் இருக்காங்க. காரணம் பெண்கள் அழகாக விரும்புகிறாங்க. அதே மாதிரி இது பெண்களுக்கு ரொம்பவே கை கொடுக்குது. அவங்க ஒரு பிஸ்னஸ் செய்யணுன்றதுக்காக வேண்டி சொல்லலை, பிஸ்னஸ் இல்லாமல் அவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக இருக்குது. வீட்டில் கூட எங்களுக்கு கூட ஒரு ஓன் ஒரு பேர்தே, அவங்களோட வீட்டில் இருக்கிற ஈவெண்ட்டுக்கு இதுக்கெல்லாம் எங்களுக்கு தேவையான ஒரு இதுதான் இந்த பியூட்டி கோர்ஸ், பிரைடல், இந்த காம்படிஷன் எல்லாமே. ஸோ இது உங்களுக்கு எப்பவுமே வீண் போகாது. 1000 பேர் தான் என்னதான் எல்லாம் செஞ்சாலுமே அதுல ஜொலிக்க போறது 2-3 பேர் தான். காரணம் அதுக்கான ஒரு யூனிட். ஸோ நீங்க எல்லாரும் பழகுறத நல்ல முறையில பழகுங்க. இன்னொரு சின்ன வருத்தமான விஷயம் சொல்லணும்னு சொன்னா, பெண்களுக்கு எதிரிகள் பெண்களே தான். என்ன சொன்னா இப்ப காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிங்கிறது நம்ம மத்தியில போட்டி கட்டாம இருக்கணும். இருந்தாலுமே பொறாமைங்கிறதும் சேர்ந்து வருது. நிறைய இடத்துல பார்த்தோம், அவங்க இல்லாத டைம்ல அவங்கள பத்தி பேசுறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஒருத்தரை பார்த்து பொறாமப்பட்டதா இருக்கட்டும். அதெல்லாம் தேவையில்லை. எங்களுக்கு ஏழும் உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கு, இறைவன் எல்லாருக்குமே ஒவ்வொரு டேலண்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு இப்படி பேசுற ஆற்றல் தந்ததுக்கு எனக்கு கேக் போடுவோம், மெஹந்தி வரைகிறதுக்கோ இயலாது. அதே மாதிரி உங்களுக்கு இதே மாதிரி வந்து பேச இயலாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யூனிக்கான டேலண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நாங்கள் முன்னுக்கு வந்தோமே. ஆனால் நிறைய விஷயங்களை நாங்களும் பிறருக்கும் கற்றுக் கொடுத்து ஹெல்ப்ஃபுல்லான ஒரு சிறந்த லைஃப்ல சிறந்த ஒரு பெண் என்றது ஒரு வீட்டுக்கு தலைவி. குடும்ப பொறுப்பு மாத்திரம் இல்லை, எதிரையும் கூட பெண்களை ஒரு முன்னுக்கு ஒரு மோட்டிவேட்டடா எடுத்துக்கொள்ற இப்ப சமுதாயம். ஷோக்கி சொன்னது மாதிரி இப்ப நிறைய பேர் வெட்டிங் பண்றாங்க இல்ல, ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் இப்போ ஒரு வெறித்தனமா இறங்கிருக்காங்க. லேடிஸ் என்று சொன்னாவே வீட்டுல முடங்கிக்கிட்டு இருக்கிற காலம் போய் அடுப்பு ஊதுற காலம் போய் எங்களால முடியும், நானும் பண்ணி பாக்குறோம், உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இப்ப வந்திருக்கு. ஸோ பொறாமையெல்லாம் விட்டு தள்ளிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு கட்டாயம் ஒற்றுமையான சமுதாயத்தோடு சேர்ந்து செஞ்சோமே ஆனால் எல்லோருமே நல்ல நிலைமைக்கு வரலாம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு தந்த சுரேஃபா சிஸ்டர் அமைதியாக கேட்டுக்கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜஸாக்கல்லாஹ். முதற்கனவே மறுபடியும் வந்தாய், நீ மறுபடியும் வந்தாய். முதற்கனவே மறுபடியும் வந்தாய், நீ மறுபடியும் வந்தாய். விழி திறந்தது மறுபடி கனவுகள் வருமா வருமா, விழி திறக்கையில் கனவென துளத்தது நிஜமா நிஜமா. முதற்கனவு மூச்சுல வரையில் வருமல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. முதற்கனவே மறுபடியும் வந்தாய், நீ மறுபடியும் வந்தாய். விழி திறந்தது மறுபடி கனவுகள் வருமா வருமா, விழி திறக்கையில் கனவென துரத்தது நிஜமா நிஜமா. ஃப்ளூவெண்ட்டாக இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்வேன். ஏன்னா நீங்கள் இந்த ஸ்பீச்சை கேட்கணும். ஏன்னா இன்னைக்கு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம் உண்டு. நான் பார்த்தேன் எல்லாருமே லேடிஸ் இன்னைக்கு வந்து ஏஜ் லிமிட் ஒன்று இல்லாமல் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறீங்க. அது நான் எல்லா லேடிஸ்க்குமே வந்து அப்ரிஷியேஷன் வந்து பண்ணணும் இந்த இடத்துல.
ஏன்னு கேட்டால் சில ஆட்கள் வெக்கப்படுவாங்க, நாங்கள் இதில் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம், எங்களுக்கு பிளேசஸ் கிடைக்குமா அப்படி இப்படின்னு சொல்லி நாங்கள் தாரையும் பற்றி நாங்கள் முன்னுக்கு வர்றதுக்கு நாங்கள் தாரையும் பற்றி சொசைட்டியை பற்றி எதையும் பற்றி நாங்கள் யோசிக்க தேவையில்லை. சரியான ரூட்டீனில் சரியான முறையில் நாங்கள் கற்றுக்கொண்டு முன்னுக்கு போகிறேன்னு சொன்னால் அதுக்கு யாருக்காக வேண்டியும் வெக்கப்படுவோம், நாங்கள் பின்தாங்கி நிற்கிறதுக்கோ தேவையில்லை. எங்களோட டேலண்ட்டை கொண்டு எங்களுக்கு இன்ஷால்லா முன்னுக்கு போவேணும். பட் நாங்கள் எதுவுமே அவசரப்படாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் எதாக இருந்தாலும் ஸ்டடி பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணிவிட்டு ப்ரொஃபஷனலாக நாங்கள் செய்யணும்னு சொல்கிறது தான் நான் எல்லா ஸ்பீச்சஸ்லேயும் சொல்கிறது. ஸோ நீங்களும் நல்ல டீச்சர்ஸ் கிட்ட அந்த ட்ரெயின் ஆகுறீங்க. எல்லாரும் அப்கமிங் மெஹந்தி ஆர்டிஸ்ட் இருக்கிறீங்க, அப்கமிங் கேக் ஆர்டிஸ்ட் இருக்கிறீங்க, அப்கமிங் பியூட்டிஷியன் கூட இருக்கிறீங்க. ஸோ எல்லாருமே நல்ல ஸ்டெப் பை ஸ்டெப் படிச்சுட்டு எல்லாருமே முன்னுக்கு வரணும்னு சொல்லி நான் ப்ரே பண்ணுறேன். அட் த டைம் நான் சொல்கிறது ஃபுல்லாக ஒரு கோர்ஸை ஃபாலோ பண்ணுங்க, ஃபுல்லாக படிங்க, ஃபுல்லாக எல்லா விஷயமும் ஸ்டடி பண்ணிவிட்டு ஏன்னா இப்போ ஒரு கேக் ஆர்டிஸ்டாக இருந்தால் ஒரு கேக்கை ஃபோட்டோ கொண்டு அவங்க அனுப்பி சொல்லுவாங்க, எனக்கு இந்த டிசைன் உங்களுக்கு பண்ணி தரையிலுமான்னு கேட்பாங்க. மேபி இப்போ கூட கேட்டிக்க கூடும். ஸோ அந்த கேக்கை எங்களுக்கு பார்த்ததும் செய்யலை. அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ், அதுக்கு தேவையான டெக்கோஸ், சிலது நாங்கள் நினைப்போம் இதை ஐசிங்லேயே போடணும்ட்டு, பட் அப்படி இல்லை, சிலது கான்டாக்ட்லேயும் போடணும். எனக்கும் கொஞ்சம் கேக்கை பற்றி தெரியும். ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ அப்போ நாங்கள் ஒரு ஃபோட்டோஸ் எக்ஸாக்டாக அதே மாதிரி இல்லாட்டியும் கிட்டால போகிற மாதிரி சரி செஞ்சு கொடுக்குறதுக்கு நாங்கள் அதுக்கு டேலண்டட் பர்சனாக இருக்கணும். அதே தான் மெஹந்திலையும் நான் பார்த்தேன், கேர்ள்ஸ் நல்லா போட்டிங்கிறீங்க, நீட்டாக போட்டிங்கிறீங்க. பட் இன்னும் லைன்ஸ் இன்னும் நீட்டாக வரணும், இன்னும் ப்ராக்டிஸ் தேவை. கேக் பண்ணினவங்களையும் பார்த்தேன், எல்லாத்துக்கும் இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் தேவை. பட் அதையெல்லாம் மீறி நீங்கள் இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறீங்க. எனக்கு மேலும்னு சொல்லி உங்களோட தைரியத்தை, எல்லாத்தோட தைரியத்தையும் நான் பாராட்டுறேன். அதே மாதிரி ஷுரைஃபா மாதிரி எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணுற ஒரு டீச்சர் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறா. மற்றவங்கள டீச்சர்ஸும் அதே மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், என்கரேஜபிளாக. ஸோ அதே மாதிரி உங்களோட ப்ராக்டிக்கல் முக்கியம். ப்ராக்டிக்கல் இல்லாமல் எங்களுக்கு டெஃபினெட்லி எங்களோட லைஃப்பில் முன்னுக்கு போவேலாம். நல்ல ப்ரொஃபஷனலாக போகணும்னு சொன்னால் எங்களுக்கு ப்ராக்டிஸ் தேவை. ஸோ நீங்கள் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் எது செஞ்சாலுமே ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிக்கட்டும், மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகிக்கட்டும், கேக் ஆர்டிஸ்ட் ஆகிக்கட்டும். ஆரி ஒர்க்கை பற்றி நான் பேசலைன்னு கேட்டேன், எனக்கு அதை பற்றி நாலேஜ் ஒன்று இல்லை. பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது, நல்லா இருக்குது, ஆசையாக இருக்குது. பட் எனக்கு அதை பற்றி எந்த நாலேஜும் இல்லை சொல்லி நான் அந்த சப்ஜெக்ட்குள்ளே வரல. ஸோ அவங்களுமே ஹார்ட் ஒர்க் தான் பண்ணினாங்க. அதுலேயும் நான் பார்த்தேன் கொஞ்சம் ஏஜ் ஆட்களுமே போட்டாங்க. ஸோ அதுவுமே நான் சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு. எங்களுக்கு ஏலா இப்போ வயசாகிடுச்சு அப்படின்னு நினைக்காம எல்லாருமே முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அது பாராட்டத்தக்க விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் எனக்கு கரெக்ட் பண்ணணும். அந்த பிளாக் கலர் கேக்கை பார்த்து ஏதாவது அனௌன்ஸ் பண்ணினவர் ப்ரைஸ் கேட்டார். பட் நான் கிளம்பு 6 வெள்ளவத்தையில் இருக்கிறேன். எங்கள் சலூன்ஸுமே கவர்மெண்ட் பேஸில் தான் இருக்குது. ஸோ எங்களுக்கு நாங்கள் ஒரு பீஸ் ஆஃப் கேக் வாங்குறேட்டாலும் 3500 rupees per charge they will. But the thing 7000 is எங்களுக்கு அப்படி நான் புஷ்ரா கிட்ட சொன்னேன், புஷ்ரா 7000 அந்த கேக் எவ்வளோ? அது நாங்கள் கிளம்புல பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் மேபி 25,000 to 30,000 ஆகும். அது நானுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 5 stars ஹோட்டலில் எடுத்திக்கிறேன். 35,000க்கு கீழே அந்த கேக்கை எடுக்க இயலாது. செய்ய இயலுமான்னு எனக்கு தெரியா, பட் வாங்க முடியாது. ஸோ கல்குலேஷன் இஸ் ராங். அனுராதபுரையில் இங்கே எடுக்கக்கூடும், பட் கிளம்புல எடுக்க இயலாது. ஸோ நீங்களும் நல்ல டேலண்டடாக வாங்க, கிளம்புல ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எங்களோட லைஃப்பில் ப்ராக்டிக்கல் பண்ணினா மட்டும்தான் ரியல் லைஃப்பில் போன வரையிலும் சர்டிஃபிகேட் இஸ் ஒன் ஆஃப் தி ஓன்லி பேப்பர். ஸோ பேப்பர் எங்களுக்கு எப்பயுமே ஹெல்ப் பண்ணாது, ப்ராக்டிக்கல் மட்டும்தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லைஃப்பில் ஷுரைஃபா மாதிரி நல்ல ஒரு டீச்சராக, நல்ல ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக வரணும்னு சொல்லி எல்லாக்கிட்ட எல்லாத்துக்கும் ப்ரே பண்ணுறேன். எங்கள் ஃப்ளூவன்ட் இல்லாத தமிழெலாம் கேட்டுக்கொண்டிருந்த எல்லாத்துக்குமே ஜஸாக்கல்லா. தேங்க்யூ காய்ஸ். நினைக்கிறது மிச்சம் குறைவு தான். பட் அவங்கள ஸ்டூடெண்ட் இல்லை அவன் தான் டீச்சர். வாவ்,
அவன் மல்வானையிலிருந்து வந்திருக்கிறாள். ஸோ அவ கொஞ்சம் நான் ஸ்டேஜுக்கு கூப்பிடணும். கண்டிப்பாக அம்மாவை வாங்க. எங்கள் அம்மா வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் மல்வானையிலிருந்து வந்துட்டு டான்ஸ் அகாடமி டைரக்டர். எனக்கு உள்ளகளுக்கு இவ்வளோ ஒரு சான்ஸ் தந்த சுரைஃபா சிஸ்டருக்கு நான் ஃபஸ்ட்டு ஜஸாக்கல்லாஹ் சொல்லி கொடுக்குறேன். அதே போல் வந்து இவங்க ஃபஸ்ட் செகண்ட் ద్వారా எனக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. அவங்களோட டேலண்ட்டை வந்து எனக்கு காட்டுவே நல்லா படித்து கொள்வதும் கொஞ்சம் அவங்க டேலண்ட்டை காட்டுறது நான் ஃபஸ்ட்டுக்கு எதிர்பார்க்காத அவங்கள்ட்ட ஷெல்லியும் கூட்டி கொண்டு வந்தது. ஃபஸ்ட் செகண்ட் எதிர்பார்க்க வேணாம். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருந்தால் ఆయన போதும்னு சொன்னேன். என்னைய நம்பி இவ்வளோ பிள்ளைகள் வந்ததே கொஞ்சம் பெரிய பெருமையாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் உண்மையாக நான் சந்தோஷப்படுறது எங்களை பிள்ளைகளை நினைச்சு. அதே போல் இந்த வாய்ப்பு எனக்கு தந்த சுரேஃபா பிரைடல் அகாடமியோட டிரெக்டர் சுரேஃபா சிஸ்டருக்கும் நான் ஃபஸ்ட்டுக்கு ஜஸாக்கல்லாஹ் சொல்லி எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளோ நானும் கொஞ்சம் தைரியமாக இருக்கிறதுக்கும் அடிக்கடி எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக சுரேஃபா சிஸ்டரும் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹ். Assalamualaikum. I'm director and founder of Bluebell Skill Academy and FS Miss Hena Academy. So, இந்த மாதிரியான ஒரு காம்படிஷன் சுரேஃபா பிரைடல்ஸ் அண்ட் அகாடமியால ஏற்பாடு பண்ணது சீரியஸாக என்ன 15 years பேக் கூட்டி போயிட்டு. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னால் அவங்க எல்லாருக்கும் ஒரு அனுபவம் நீக்கும். ஸ்கூல்ஸால நினைவுக்குதா போட்டிகளுக்கு கூட்டி போவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான ஒரு ஸ்கில் சம்மந்தப்பட்ட போட்டி வந்து காம்படிஷன் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஜஸாக்கல்லாஹ். அண்ட் இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண கிடைக்க நான் சீரியஸாக நினைக்கல இந்த இடத்துக்கு நான் வருவேன் இல்லை. ஸோ அப்படியான ஒரு சுச்சுவேஷனில் இல்லை. அண்ட் ரிசல்ட் வந்து பட்டு அதுக்கு எல்லாருக்கும் ஜஸாக்கல்லாஹ். அண்ட் எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய ஒவ்வொரு விஷயம்தான் உங்களோட டேலண்ட். ஸோ எல்லாம் வந்து ஒன்றாவது சுரேஃபா சிஸ்டர் சொன்ன மாதிரி பேமெண்ட் பே பண்ணி அவார்ட்ஸ் எடுக்கிறாங்க. அண்ட் பே பண்ணி அவார்ட்ஸ் எடுத்துட்டு எங்கள்கிட்ட கொஷன்ஸ் கேட்பாங்க. உங்களுக்கு என்னைக்கு நாங்கள் அவார்ட் எடுத்தீங்க என்ன அவார்ட் கேட்டால் இந்த மாதிரி அவார்ட் எடுத்தீங்க எப்படி பே பண்ணி. ஸோ இதில் டேலண்ட் வந்து பேமெண்ட் பண்ணி அவார்ட் ஒன்று எடுத்து அந்த டேலண்ட்டில் இன்னைக்கு ஈக்கிறவங்கள காம்படிஷனுக்கு போட்டாலும் அவங்க வின் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ அந்த தைரியம் அவங்களுக்கு இல்லை. ஸோ இன்னைக்கு ஏஜ் லிமிட் இல்லாமல் ஸோ இந்த அகாடமிஸ்ல இருந்தே ஒருத்தர் வந்திக்கிறாங்க. அவங்க சரியான ஏஜ் அவங்களோட பேரக்குள்ளால கூட்டி கொண்டு வந்திக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களோட நேம் வந்து ஃபாயிமா. ஸோ அவங்களுக்கு என்னை விட எங்கள் மூமெண்ட் மாதிரி சொல்ல போனால் அவங்க வயசு வித்தியாசம் பார்க்காம என்னட்ட படிக்க வந்தாங்க. ஆல்ரெடி அகாடமிஸில் படிச்சிக்கிறாங்க. ஸோ அது சரிவர சொல்லி இதில் படித்தாங்க. உண்மையிலே சீரியஸாக சந்தோஷம். அதுக்கு அவங்களோட ஹஸ்பண்டும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது. அதே மாதிரி தான் எல்லா கேர்ள்ஸ் டேயும் வந்து இன்னைக்கு வந்திக்கிற ஒவ்வொரு கேர்ள்ஸ் டேயும் வந்து பின்னுக்கு வந்து பாய்ஸ் கட்டாயம் நிற்காங்க. அது ஃபாதர் ஆகிக்கேலும் பிரதர்ஸ் ஆகிக்கேலும் ஹஸ்பண்ட் ஆகிக்கேலும் ஆஃப்டர் மேரேஜ் முக்கியமாக ஹஸ்பண்ட்ஸ். ஸோ ஒரு நாளும் வந்து மறக்கவும் படாது மறக்கவும் கூடாது. எந்த சிச்சுவேஷன்லையும் வந்து ஈக்க போகிறது அவங்க தான். ஆல் த பெஸ்ட் அவ்வளோதான் சொல்லணும் பார்ட்டிசிபேட் பண்ண வந்து எல்லாருக்கும். ஸோ நீங்கள் வின் பண்ணலன்ட்டு நினைக்க வேணும். இது எல்லாத்தையும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த மாதிரி இந்த ஃபீல்டில் சான்ஸ் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அது சொல்லிட்டு இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கிறதில்ல. இப்போ நாங்கள் போக போனாலும் எங்களை எடுக்க மாட்டாங்க. ஓகே ஜஸாக்கல்லாஹ். ஓகே அஸ்ஸலாமு அலைக்கும். மிச்சம் சந்தோஷமாக இருக்குது. நான் ஷுரேஃபா மிஸ்டர் இதோட ஏற்பாடால் வந்து எங்களோட பிள்ளைகளுக்கு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சது. ஃபெஸ்டிவல் டீச்சர் ஃபெஸ்ட்டுக்கு சென்னத்தோடே நான் சொன்னேன் ஓகே எங்கள் பிள்ளைங்க கூட்டிகிட்டு வாரேன் எங்கள் ஸ்டூடெண்ட்டை கூட்டிகிட்டு வாரேன்னுட்டு. ஃபெஸ்ட்டுக்கு எல்லோரும் பின்னாவினாங்க. கொஞ்சம் பயம் எல்லாம் வச்சமெல்லாம் இருந்தது. இல்லை வாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் பண்ணி பார்ப்போம் இன்ஷால்லா. யார் யாருக்கும் உங்களோட டேலண்ட்டை காட்டுறது தானேன்னு கூட்டிகிட்டு வந்தேன். எல்லாரும் செஞ்சுக்கிறாங்க. எல்லாருக்கும் மாதிரி ஆல் த பெஸ்ட் நான் நினைக்கிறேன். நான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் எதிர்பார்த்ததை விட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லா செஞ்சுக்கிறாங்க. இன்ஷால்லா செய்வாங்க வந்து டீச்சரை ஜஸாக்கல்லாஹ். இந்த வீட்டுக்கு சேர்ந்து நான் சந்தோஷமாக எல்லாம் செய்வேன். எங்கள் டீச்சரால் நான் வந்து வாங்கி கொண்டேன். அதுக்கு அவரோட நான் நன்றி செலுத்துவேன். உங்களுக்கு மகள் மாதிரி ஆகும்.
ஆண்டி ஒரு கேள்வி கேட்கணும். கேக்கா செஞ்சீங்க? வீட்டுல நம்மள செய்றீங்களா கேக்? பேர பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்குறது. 6 பேர பிள்ளை இருக்கா? பிள்ளை இருக்கா? பேர பிள்ளை இருக்கு. அப்ப வீட்டுல கேக் செய்யறது படிச்சு. சரி. டீச்சர் மதீனா பேகம் வந்திருக்காங்களா? அவார்ட்ஸ், சான்றிதழ், பதக்கம் மேடையிலே எங்களுடைய அதிதிகளால் வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது. எனவே எங்களுடைய அதிதிகளுக்கு இந்த வரையில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே நேரம் எங்களுடைய பிரதம அதிதி சாராஸ் ராஜ் அவர்கள் அவசரமாக செல்ல வேண்டும் என்பதால் அவருக்கு ஒரு crown நினைவு சின்னம் பதக்கம் இப்போது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து செகண்ட் பிளேஸ் எங்களுடைய அகாடமி டைரக்டர் ஜட்ஜ் அவருடைய இணைந்து ஹாஜரா 2 பேருமே அன்போடு வழங்குவாங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் சுரேஃபா பிரைடல் நடக்கக்கூடிய இந்த உமன்ஸ் எக்ஸலன்ஸ் அவார்ட். அது நிறம் வேலை படைப்பிற்கு மத்தியில் இந்த வருகை தந்து இந்த நிகழ்வை சிறப்பித்தமைக்காக இன்றைய நிகழ்வினுடைய பிரதம அந்த சான்றிதழ் ரிஃப்கா ஃபஜ்மி அவர்களுக்கான சான்றிதழ். அடுத்து அஸ்னா ரில்வான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அஸ்னா ரில்வான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இங்கே எங்களுடைய உற்சாகமான கரகோஷம் எல்லாருக்குமே வந்து கையை தட்டி ஷஸ்மா வந்திருக்காங்களா? அடுத்து ஃபாத்திமா ஆயிஷா, ஜைனப் அப்துல் நசார் அவர்களுக்கான சான்றிதழ். இப்போது எங்கே சத்தம் போதா? ரைட். அடுத்து மற்றொரு அதிதியாக இங்கு வருகை தந்து பிரைடல் அண்ட் மெஹந்தி அகாடமி டைரக்டர் அஸ்மா ஃபாயிஸ் அவர்களை அன்போடு மடி கலைக்கின்றோம். அடுத்து டைரக்டர் ஆஃப் ஹாலியா சலூன் அண்ட் டெய்லரிங் அகாடமி டைரக்டர் ஃபாத்திமா ஷஃபீகா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து ஜெயின் அகாடமியின் டைரக்டர் ஹமாமா அஹமத் அவர்களை அழைக்கின்றோம். இங்கே உங்களுடைய உற்சாகமான கரகோஷங்களை வழங்குங்கள் எங்களுடைய அதிதிகளுக்கு. அடுத்து மாடர்ன் பியூட்டி சலூன் அகாடமியின் டைரக்டர் சஹானா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் நினைவு சின்னத்தை பெறுவதற்காக. அக்ஷயா அகாடமி டைரக்டர் சஹானா அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து நாஸ் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் டைரக்டர் ஐனோல் நஸ்ரீனா அவர்களை அழைக்கின்றோம். இடைக்கு எங்கே உங்களுடைய உற்சாகமான கரகோஷம். அடுத்து ரிங்ஸ் கேக் அகாடமியினுடைய டைரக்டர் RK ஷஃப்னா அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து எங்களுடைய நிகழ்வினுடைய ஒரு மீடியா பார்ட்னராக இணைந்து கொண்டு எங்களுடைய நிகழ்வினுடைய அதிதிகள் ஒருவராக கடமையாற்றிய ஃபஸ்லான் அவர்களை அன்போடு மடிக்கு அழைக்கின்றோம் நினைவு சின்னத்தை பெறுவதற்காக.
இல்லை அவருக்கு புரியல ஹஸ்பண்ட். அடுத்து எங்களுடைய மற்றொரு அதிதி எங்களுடைய மீடியா பார்ட்னர் ஃபஸ்லான் அவர்களுக்கான அந்த நினைவு சின்னம் இப்போது இங்கே வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது. இங்கே எங்களுடைய உற்சாகமான கரகோஷங்களை வழங்க அடுத்து எங்களுடைய ப்ரொமோஷன் பார்ட்னர் ஆர்ஜே புஷ்ரா அவர்களை அன்போடு போய் கலைக்கின்றோம். அடுத்து எங்களுடைய மீடியா பார்ட்னராக இருந்து கொண்ட அக்ரம் லுத்ஃபி அவர்களுக்கான நினைவு சின்னம். நஸ்ரினா பதுர்தீன். இந்த அளவோடு இந்த நிகழ்ச்சி குறுகிய காலத்துக்குள் இவ்வளவு பேரை திரட்டி செய்வது என்பது ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல. ஒருத்தர் இந்த நிகழ்ச்சிக்கு வரணும் அப்படின்னு சொன்னாலே மனசு வச்சு வரணும்னு சொல்லி எவ்வளவு பேர் உங்க மன உற்சாகத்தோடும் நல்ல உதவியோடும் இருப்பார்களோ அவர்களுடைய வாழ்க்கை ஒளிமயமானதாக இருக்கும். எனவே கணவன் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு மனைவி எடுக்கின்ற முயற்சிக்கு கணவனும் கொடுக்கின்ற அந்த உத்வேகம், அந்த பாராட்டுதல் அவர்களை இன்னும் வளர வைக்கும். பல ஆண்டுகளாக